குட்டீஸ் காலையில் மேலே க்ளீன் பண்ணலான்னு வந்தேங்க. இங்கே பாருங்கங்க, என்ன ஒரு வேலை செய்ய விடாமல் இப்படி பிடிச்சி வச்சுருக்கத பாருங்கள். நீங்கள் எல்லோரும் கேளுங்க வேணா, சரியா? அங்கே பாரு உன்னை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. விட்டல் விட்டல் எப்போ பார்த்தாலும் இப்படி வச்சுருக்காங்க. அவனை தூக்குன உடனே கழுத்தை எப்படி வச்சுருக்கான்? ஏன் ஏன் நல்ல பிள்ளையா நீ? விட்டலுக்கு பயங்கர முடி கொட்டுதுங்க. இங்கே பாருங்கள், அப்படி கொத்து கொத்தாக கொட்டுதுங்க. ப்ரூனை மாதிரி கொட்டுது. கண்மணிக்கு இப்படி கொட்டாது, இவனுக்கு நிறைய கொட்டுது. ஏன்னு தெரில. விட்டல் இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க உப்பு போட்டு கொடுக்காதீங்கன்னு. உப்பு போடுறதே இல்லைங்க. தேங்காய் எண்ணெய் டெய்லி கொடுக்குறேன். தேங்காய் எண்ணெய் டெய்லி சாப்பாட்டில் உனக்கு வச்சு தானே தரேன். அப்புறம் ஏன் முடி கொட்டுது உனக்கு? உடல் சூடு, பனி விழுந்துருச்சு பார்த்தீங்களா? இனி சீசன் தான். பெட்டு வளர்க்குற வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். சீசன் சம்மருக்கும் இந்த பனிக்கும் கண்டிப்பாக வருஷத்தில் 2 டைம் கொட்டுது. நான் ப்ரூனோக்கு பார்க்குறேன்ல. சரி பிள்ளை புண்ணு அறிட்டலாமா? பார்த்தீங்களா கழுத்தை எப்படி வச்சுருக்கான்? அவனுக்கு இப்படி தடவி கொடுக்கும்போது ரொம்ப சுகமாக இருக்குமோ? இல்லை சென்டிமெண்ட்டாக வேறு எதுவும் வச்சுருக்கியாடா? பாருங்க, அவன் இப்படி வச்சுருக்கா. உன் மேலே என்ன நம்பிக்கை இல்லை ஏன் தெரியுமா? நீ டபுக்குன்னு இப்படி கடிச்சிருவ. இல்லையா? நம்புகிறேன் அம்மா, நம்புகிறேன் உன்னையா. என்ன நான் நம்புவேன், என் செல்லத்தை நம்புவேன். எவ்வளோ சமத்தை வந்து உட்காந்துருக்கான் பாருங்க. காலையில் பால் வந்து காய்ச்சி கொடுத்தாலும் சரி, மத்தியானம் சாப்பாடு வச்சாலும் சரி, அதை ஓடி போய் ஒரு வாய் வைப்பான். ஆனால் நான் நின்னேன்னு வச்சுக்கோங்க, நான் போக மாட்டான், சாப்பிட மாட்டான். என்கிட்டே வந்து நான் போயிடுவேன். சரி கீழே இறங்குறியா? கீழே இறங்கு. வெரி குட். புரியுமா உனக்கு? பாரு இது என்னது? இங்கே பாருங்கள், கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குது. இங்கே பாரு, உங்ககிட்ட வரும்போதெல்லாம் பயங்கர முடி கொட்டுற சீசன் பார்த்தீங்களா? அதனால் நிறைய முடிங்க. பார்த்தீங்களா கையெல்லாம்? பார்த்தீங்களா? நீ இதெல்லாம் இருந்து க்ளீன் பண்ணோன்னா வெளியில் போய் நல்லா உதறிட்டு வரேன். எங்கிற முடி விட்டல், இது என்ன முடி கொட்டுவலை உனக்கு? எப்பா, ப்ரூனோவும் இப்படி தாங்க. ஆனால் ப்ரூனோக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் கண்மணிக்கு முடி இந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா அவளுக்கு முடி ரொம்ப ஒட்டி ரொம்ப இல்லை. இவனுக்கு முடி கொஞ்சம். அங்கே பாருங்கள், துணியெல்லாம் கிழிக்கிறான். அங்கே போட்டு இங்கே பாருங்கள், எல்லாம் இழுத்து போட்டாச்சு. நீ தானே இங்கே இழுத்து போட்ட? விட்டல் வந்து நிறைய பேர் வந்து இந்த கழுத்துக்கு போடக்கூடிய பெல்ட்டு இது எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் ஆன்லைனில் 2-3 டைம் கண்மணிக்கு வாங்கி ஏமாந்துருச்சு. இது விட்டலுக்காக ஒரு அக்கா, ஒரு அம்மானே சொல்லிக்கலாம், அக்கான்னு சொல்லிக்கலாம். அவங்க கண்மணிக்கு ப்ரெசன்ட் பண்ணது, சரிங்களா? அவங்க வெளிநாட்டிலேருந்து வரும்போது கண்மணிக்கு ப்ரெசன்ட் பண்ணது. ஆனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணலை, அப்படியே வச்சுருந்தேன். கண்மணிக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால அது இப்போ விட்டலுக்கு பயன்பட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த கயிறு வச்சு தான் என்ன கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிக்கிறான் விட்டல். உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து இந்த கயிறு வந்து ப்ரூனோக்கு வாங்கினது. உடனே அதை விட்டலுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா விட்டல் ஆல்ரெடி ஒன்றா கடித்து பீஸ் ஆக்கிட்டாங்க. அதனால் புதுசு வாங்கியிருந்தானே, அப்போ அந்த ரெட்டுக்கு ரெட்டு மேட்சாக இருக்கும்னு அப்படியே. இங்கே பாருங்கள், கடிக்காதடா, பல்லு போயிரும்டா. நான் இழுத்துருவேன் பிறகு. ஒரு பொருள் வைக்க முடியாது. ஆண்டவரை என்னை காப்பாத்துங்கப்பா இவன்ட்டு. அவன் போன பிறகு நான் இப்படி கையை தூக்கி வச்சுட்டே இருக்கேன். என்னடா பண்ணுறது, என்னை இப்படி ஆக்கிட்டேடா. இங்கே வா. இரு நான் உனக்கு தாரேன். பாருங்கங்க, இவனை கண்டு பயந்து பேக்ரவுண்டெல்லாம் பாருங்கள், சோஃபா ஃபுல்லுமே பக்கெட்லாம் தூக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இவனோட முடி நிறைய முடி. இந்த சீசனுக்கு பயங்கர முடியாக இருக்கிறனால சோஃபாவில் டெய்லி க்ளீனிங் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அப்படி வச்சு விட்டுருக்கேன். நின்னுடா, இதை எப்படி போடுறது மறந்தும் போச்சு. இங்கே வா. மாட்டிக்கிட்டாரு ஒத்தரு, காப்பாத்தனும் கத்தரு. சரியா? இப்படி வச்சு இப்படியே மாட்டிடுவோம். ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க. ரொம்ப அவனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மாட்டிக்கிட்டாரு. இனி இவனை கட்டி வச்சுட்டு க்ளீனிங் வேலையை தொடங்கிடுவோம். சரியா? இங்கே அவ்வளோ பாருங்கள், துணி வெளியில் தான் போட முடியலை. வெயில் அடித்தாலும் அவ்வளோ துணி இங்கே உள்ளே தான் இருக்குது. இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணி மொட்டை மாடியை க்ளீன் பண்ணணும். ஏன்னா அவன் நிறைய குட்டி வீடு கட்டி வச்சுருப்பான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், வெளியிலையும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஃபேன் போட முடியலை, பயங்கர முடி. ஃபோன் அடிக்குது, வாரேன். இங்கே பாருங்கள். விடுடா, நான் க்ளீன் பண்ணட்டும். இங்கே பாருங்கள், கடவுளை, இவன் ஒரு வேலையை செய்ய மாட்டேன். நான் இவ்வளோ இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே போயிடுவேன்.
இங்கே பாரு இவனை எப்படி மிரட்டலாம் அண்ணி. இப்போ பார்த்துக்கோங்க. இது ஒரு பேப்பர் ரோலு. டேய் 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 டேய், கம்பை கண்டனம் பயம் இருக்குல்ல, உட்காரு. இது கம்பு இல்லை பேப்பர். உட்காரு. வெரி குட். சைலண்டாக இருக்கணும் சரியா? தள்ளுடா விளையாட்டு புள்ள. இங்கே கம்பு இருக்கு. இங்கே செவுத்தில் அடிச்சு இது வளைஞ்சு போச்சு. இங்கே பாருங்க. இது வந்து என்ன தெரியுமா, வால்பேப்பர், செவுத்தில் ஒட்டக்கூடியது. வாங்கிட்டு அப்படியே போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் எங்கே ஒட்டுறதுக்கு? ஏம்மா என் தங்கமே படுத்துக்கானா, இந்த ஈஸி மாப்பு வச்சு போடும்போது கொஞ்சம் முடி வந்து பறக்காது பார்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்படியே வீடு வந்து தொடச்ச மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஈஸி மாப்பு இருக்கிறனால தாங்க எனக்கு கொஞ்சம் தும்மல் இதெல்லாம் வரலை. இல்லைன்னா இவ்வளோ முடி பறக்கிறதுக்கு வாரியல் வச்செல்லாம் என்னால் தூத்துடவே முடியாது. என்னப்பா ப்ரூனோ, சாரி விட்டல், சைலண்டாக இருந்துக்கோ ஓகேவா? தள்ளுடா தள்ளு. என்ன போ 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 போ. இருக்கு இன்னும் அதில் ஒரு முடி இருக்குது. இது என்னோட முடின்னு நினைக்கிறேன். டேய் தள்ளுடா. இங்கே வா விட்டல், இங்கே வா. உன்னோட பாடிக்கு அடியில் நான் க்ளீன் பண்ணல. இங்கே வா வா, இங்கே வா. அவனுக்கு அடியில் தூக்கலை பார்த்துக்கோ. இங்கே வா. டேய் தள்ளுடா. நீ எப்படினாலும் விளாண்டுக்கோ, நான் வீடை க்ளீன் பண்ணுறேன். ஓகே. அப்படியே இங்கேயும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். படியெல்லாம் பயங்கர முடிங்க சரிங்களா? தெரியுதா? எங்கள் அண்ணி மேலேருந்து தண்ணியை கோரி ஊற்றி விட்றாங்க. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்ம இப்போது வித்தலை குளிப்பாட்ட வந்திருக்கோம். 2 வாரம் ஆயிட்டு அவனை குளிப்பாட்ட. அதுதானம்மா வித்தல் குளிப்போம். சரி. கீழேன்னா நல்ல வசதியாக இருக்கும். நல்லா ஹோஸ் போட்டு குளிப்பாட்டலாம். இப்போ அவங்க முன்னாடி நம்ம கொண்டு போக முடியல 2 பேருக்கு. இங்கே தள்ளிவா மக்களே, என் தங்க பிள்ளைலாம். நீ சுத்தமாக இருக்கணும்லடா. நீ சுத்தமாக இருக்கணுமா வேண்டாமா சொல்லு. விட்டலுக்கு பயங்கர முடி. பாருங்க பூ, இது எதுக்கு இப்படி கொட்டுது? இது என்ன முடி? இந்த பாரு எப்பா, ஏன் மக்கள் இப்படி முடி கொட்டுது எனக்கு? உடல் சூடுனாலையா பிள்ளைக்கு? சோப் போடுறதுக்கு இவ்வளோ சுகமா விட்டல்? இவ்வளோ அழகாக காமிச்சு தரான் பாருங்க. இன்னைக்கு அவனுக்கு நல்ல தூக்கம் வருங்க. ஏன்னா அந்த எப்படி சொல்கிறது, குளிச்சா ரொம்ப ஒரு தூக்கம் தூங்குவாங்க இவங்க. ப்ரூனோவும் அப்படி தான். கண்மணி எடுவேன். சரிம்மா, ஒரு ரொம்ப சமத்தாக இருக்காங்க. இவ்வளோ அழகாக காமிச்சு தரான் பாருங்க. அழகாக காமிச்சு தரான் பிள்ளை. ஆனால் என்னென்னா கழுத்தை மட்டும் வச்சுருக்கான். அது யாருன்னு தெரில. காலெல்லாம் காமி. நகங்கள்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணணும் சரியா? சரி. நீ விழுந்துட மாட்டே. அம்மா பிடிச்சிருக்கேன். விழுந்துட மாட்டேன். சரிடி, குளிருது அடி தங்கம். ஒன்றும் செய்யாது. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது சரியா? பயங்கர இருமலுங்க. சாயங்கால நேரம் அந்த சோஃபாவில் போய் கொஞ்சம் ஃபேனை போட்டு இருந்தால் பகல் கூட கொஞ்சம் நல்ல இருமல் மூச்சு விடாமல் வந்துடும். எப்பா சரி. இங்கே ஷாம்பு சிந்திராத. நல்ல ஷாம்பு போட்டாச்சு எனக்கு. இனி கடைசியாக தான் முகத்தை க்ளீன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பாடி க்ளீன் பண்ணிவிட்டு சரியாம்மா? இனி அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கீழேன்னா நமக்கு ஹோஸ் இருக்குது. அப்படியே குளிப்பாட்ட வைக்க ஈஸியாக இருக்கும். கண்மணி ப்ரூனோ இருக்கிறனால எனக்கு கீழே கொண்டு போக முடியாது. அப்புறம் ரோட்டில் வச்சு குளிப்பாட்டுவேன். அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் கமெண்டில் பண்ணுவீங்க. இது எனக்கு பயங்கர வேலை தெரியுமா? இவங்கள குளிப்பாட்டுறது மட்டும் இல்லைங்க, இப்போ கழுவுற தண்ணி எல்லாமே கீழே தான் போகும் சரியா? அங்கே போய் இனி ஒரு மூச்சு எனக்கு அங்கேயும் க்ளீன் பண்ணணும் பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் அன்றைக்கி வீட்டு ஃப்ரெண்டில் வச்சு குளிப்பாட்டும்போது ஒரு வாரியல் வச்சு அதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி விட்டு அழகாக போயிரும் தான் பண்ணினேன். அதில் ஏதோ சொன்னீங்க.
நம்ம வசதிக்காக தானே நம்ம பண்ண முடியும். இப்போவே குறுக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இனி இதை கழுவி விடுறதுக்குள்ளாடி நம்ம குட்டி தங்கம் சுத்தமாக இருக்கணும் சரியா, ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் சரியா சொல்லலாம். அப்போ தான் அம்மா தூக்கி தூக்கி பிள்ளைக்கு உமா தருவேன். கடைசியாக முகத்தை கொஞ்சம் கழுவிக்கும் தங்கம் சரியா, அப்போ தானே நம்ம குளித்த மாதிரி இருக்கும். செல்ல குட்டி இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கிடணுங்க, பெட்டு குளிப்பாட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்பப்பா ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. நல்லா குளிப்பாட்டியாச்சு. குளிக்க வச்சுட்டு அவனை மொட்டை மாடி வெயில் இருக்கிறனால அவன் மொட்டை மாடிக்கு அவுத்து விட்டுன்னு ஓடிட்டான். பெல்ட்டெல்லாம் கழுவி காய போட்டாச்சு. இனி இவ்வளோ இடத்தையும் க்ளீன் பண்ணனா மேலே உள்ள வீடு க்ளீனிங் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த வாரத்தில் நம்ம ப்ரூனோ அப்புறம் விட்டல் குளிப்பாட்டியாச்சு. கண்மணியை குளிப்பாட்டுறது இன்றைக்கி முடியாது, ரொம்ப கஷ்டம். கண்மணி 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. அவள் ரொம்ப பயப்படுவா, குளிர் தாங்கிட மாட்டான்னு தான். இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிக்குது, ஆனால் இன்றைக்கி என்னால் முடியாது. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் கண்மணியை குளிப்பாட்டிடலாம் சரியா. அவ்வளோதான், நான் இனி அடுத்த வேலையை பார்க்குறேன். கையோடு நல்லா நனைஞ்சாச்சு பார்த்தீங்களா. கையோட அந்த வேலையை முடிச்சிடுறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே மை ஃபேமிலிஸ், 3 பேரும் சாப்பிட்டாச்சு. இது இரவு எடுத்த வீடியோ தான். வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. பிள்ளைங்களும் தூங்குறதுக்கு பாருங்கள். கண்மணியோட முகத்தை பாருங்கள், அவளுக்கு தூக்கத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே இவரோட சர்க்கஸை பாருங்கள், அவரோட வாழையே அவர் சுற்றி சுற்றி கிடைக்கிறாரு. ப்ரூனோ இங்கே வா, ப்ரூனோ இங்கே வா. அது உன்னோட வால் தான்டா, வா இங்கே வா. வாழை கடிக்கிறானா காலை கடிக்கிறானா ஒன்றும் தெரில. இங்கே வா அம்மா பார்க்கட்டு, இங்கே வா. வாழை தான்ப்பா கடிக்கிறான். ஓகே மை ஃபேமிலிஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சரியா. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பபாய்.